ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தமிட்டுக் கொள்வோம். மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவிலிருந்து நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். இன்றைய தியானத்திற்கு நாம் நமது அன்னையிடம் அனுமதி கூறுவோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தங்களிடமிருந்து பாய்கின்ற அன்பானது எங்களது அச்சத்தை அனுதினமும் போக்குகிறதம்மா. எங்களுக்குள் ஆனந்த நிலையையும் அமைதி நிலையையும் தந்தருள்கிறது. தாயே, நாங்கள் இந்த ஆனந்த நிலையை எப்பொழுதும் எங்களுள் உணர்வதற்கும் நிலை நிறுத்துவதற்கும் எங்களின் தியானத்தில் நாங்கள் எண்ணங்களற்ற நிலையிலிருந்து தியானத்தினுள் இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே தயவு செய்து வழிநடத்துங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது கவனம் நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு சென்று கவனத்தை அவ்விடத்திலேயே வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात्
श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार्य स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயி பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயி, எங்களின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயி, எங்களின் நாடிகளிலும் சக்கரங்களிலும் இருக்கின்ற அனைத்து விதமான எதிர்மறைகளை தயவு செய்து பூமி மார்க்கமாகவே அகற்றிவிடுங்கள். தாயே, இந்த மனித பிறவியில் எங்களுக்குள் இருக்கின்ற மனித குணங்களின் அசுத்த குணங்களை தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். எங்களுக்கு தங்களைப் போன்ற பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் தயவு செய்து தந்தருளுங்கள். தாயி பூமி தேவி, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுள் ஸ்ரீ கணேச தத்துவம் முழுமையாக நிரம்பி இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம். ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ
निर्मला देवै नमो नमः. கவனத்தை நாம் இதே நிலையில் வைத்திருந்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः
गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ மகா காளியாகவும் ஸ்ரீ பைரவராகவும் இருக்கும் தாங்கள் எங்களின் நாடியை தயவு செய்து தூய்மைப்படுத்துங்கள். தங்களின் தத்துவத்தின் மூலமாக எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற கவனங்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் குற்ற உணர்வையும் பயத்தையும் கடந்த காலத்தின் தேவையற்ற எண்ணங்களையும் மமகாரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் தங்களின் தூய விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க அருள் புரியுங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது இடது நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
கவனத்தை மெதுவாக நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ மகா சரஸ்வதியாகவும் ஸ்ரீ ஹனுமராகவும் இருக்கும் தாங்கள் எங்களின் பிங்களா நாடியை தயவு செய்து தூய்மைப்படுத்துங்கள். தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா. தாயே, தயவு செய்து தங்களின் தத்துவத்தின் மூலமாக எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அசுத்த குணங்களை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் எதிர்காலத்தை ஒட்டிய சிந்தனைகளையும் பயத்தையும் படபடப்பையும் நான் என்ற அகங்காரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் தங்களின் தூய அன்பின் மூலமாக எங்களின் ஆத்மாவை உணர வைத்து எங்களின் செயல்களை தூய்மைப்படுத்தி அதன் மூலம் அச்செயல்களுக்குரிய சக்தியை தயவு செய்து தந்தருளுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவும் வீற்றிருக்கும் தாங்கள் தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, தங்களின் தத்துவத்தின் மூலமாக எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை தயவு செய்து உணர வைத்திடுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் அமைதி, தர்ம நிலை, இறைவனின் ஆனந்த நிலை எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருப்பதற்கும் நாங்கள் சமநிலையில் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனத்தை நமது மைய நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதாரிற்கு கொண்டு வருவோம். கவனம் அவ்விடத்தில் வைத்து நமது குண்டலினி தாயை உணர்வோம். தாயி குண்டலினிமா, தங்களுக்கு எங்களின் பணிவான வணக்கத்தை செலுத்துகிறோம். ஸ்ரீ ஆதிசக்தியின் துகளாக விளங்கும் தாங்கள் எங்களின் அனைத்து பிறப்புகளிலும் எங்களை பற்றி முழுமையாக அறிந்து வைத்திருப்பவர் தாங்களாவீர். எங்களின் தாயான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளை தயவு செய்து அகற்றிவிட்டு தாங்கள் எங்களின் சக்கரங்களின் வழியாக மேலெழும்பி இறைவனோடு ஒருங்கிணைந்த அந்த ஆனந்த நிலையை நாங்கள் முழுமையாக உணர்வதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான். தங்களின் அன்பை நாங்கள் முழுமையாக பெறுவதற்கு எங்களின் இதயம் கடலை விட மிக பெரியதாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நாங்கள் தூய ஆத்மாவாக உணர்ந்த பிறகு தங்களின் அன்பை முழுமையாக உணர்கின்றோம். அதனால் ஏற்படுகின்ற அந்த ஆனந்த உணர்வானது அமைதி நிலையானது, நிறைவான மனநிலையானது எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நாங்கள் அந்த நிலையை பெறுவதற்கு எங்களின் தியானத்தின் சக்தியை நாங்கள் பெறுவதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. நாங்கள் எப்பொழுதும் முழுமையோடு கலந்திருந்த நிலையில் தங்களின் கவனத்தில் எப்பொழுதும் இருப்பதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களின் ஒவ்வொரு நிலையிலும் நிமிடத்திலும் எங்களின் கவனம் தங்களிடத்திலிருந்து செயல்படுவதற்கு தாங்களே எங்களை வலிமையுடையவர்களாக மாற்ற வேண்டும் அம்மா. நாங்கள் பெறுகின்ற இந்த ஆனந்த உணர்வை உலகில் உள்ள மற்ற அனைவருக்கும் கொண்டு செல்லக்கூடிய கருவிகளாக நாங்கள் இருக்க தாங்களே எங்களை ஆசிர்வதித்து அருள் புரிய வேண்டும் அம்மா.
மந்திரம் ஸ்ரீ ஜெகதம்பா ஸ்ரீ துர்கா மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री जगदम्बा श्री दुर्गा माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. கவனத்தை நம்முடைய இதய சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய விசுத்தி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ ராதாகிருஷ்ணர். தயவு செய்து எங்களின் விசுத்தி சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான குற்ற உணர்வுகளை தயவு செய்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் கூட்டுணர்வையும் சகோதரத்துவ உணர்வையும் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, எங்களை இனிமையான நபராக மாற்றுங்கள். தாயே, எங்களுக்குள் சாட்சி பாவத்தை நிலைநிறுத்துங்கள். அந்த சாட்சி பாவத்துடன் நாங்கள் எங்களின் தவறுகளை கண்டறிந்து அதை சரி செய்யக்கூடிய வல்லமையை எங்களுக்கு தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் பற்றற்ற நிலையை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். நாங்கள் முழுமையோடு கலந்திருக்கவும் முழுமையில் ஒரு பகுதியாகவும் அது ஒரு துகளாகவும் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ராதாகிருஷ்ணா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ராதாகிருஷ்ணா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் மெதுவாக அப்படியே நமது 2 புருவங்களுக்கும் நடுவில் இருக்கும் ஸ்ரீ ஹம்ச சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் விழிப்புணர்வு நிலையின் மூலமாக நாங்கள் எது சரி எது தவறு என்று உணர்ந்து கொள்ளுகின்ற தெய்வீக விவேகத்தை தந்தருளுங்கள் அம்மா. எங்களுக்குள் பகுத்தறிவும் திறனை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, எங்களின் குண்டலினி தாயின் விழிப்புணர்வின் மூலமாக எங்களின் கண்கள் பிரகாசமடையட்டும். அதில் எவ்வித பேராசைகளும் இல்லாமல் இருக்க அருள் புரியுங்கள் அம்மா. காதுகளின் வழியாக கேட்கும் செய்திகளிலும் மூக்கு வழியாக நுகரும் வாசனைகளிலும் தொண்டையிலிருந்து வருகின்ற குரல் ஓசையிலும் எங்களது விவேகம் நிலை பெற்றிட தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. இந்த மையத்தை விழிப்புணர்வு அடைய செய்வதன் மூலம்
எங்களின் விவேகத்தை தயவு செய்து மேம்படுத்துங்கள் அம்மா. எங்களின் பகுத்தறியும் திறனையும் தயவு செய்து மேம்படுத்துங்கள். நாங்கள் தெய்வீகத்தின் நிலையை முழுமையாக உணர்ந்து அதை தரிசனம் செய்து எங்களுள் அந்த ஆனந்த நிலையையும் தெய்வீகத்தின் சக்தியையும் எங்களுள் உணரப் பெறுவதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஹம்ச சக்கர சுவாமினி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஹம்ச சக்கர சுவாமினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சஹஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சஹஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். தாயே, தயவு செய்து எங்களுக்கு தியானத்தின் மூலமாக துரியா நிலையை தந்தருளுங்களம்மா. நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் இதே நிலையில் தியானத்தில் இருப்போம். ஜெய் மாதாஜி. நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். சிவராத்திரி பூஜைக்காரிய அந்த சிவராத்திரி பூஜையின் சொற்பொழிவுகள் அனைத்தும் நாம் ஏற்கனவே கேட்டிருப்போம். ஆனால் திரும்ப திரும்ப அதை கேட்கும்போது தான் அதனுடைய உண்மையான அர்த்தங்கள் நமக்கு புரியும். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. मनोबुद्ध्यहङ्कारचित्तानि नाहं न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च व्योमभूमिर्न तेजो न वायुः चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं न च प्राणसंज्ञो न
वै पञ्चवायुः न वा सप्तधातुर्न वा पञ्चकोशः न वाक्पाणिपादौ न चोपस्थपायु चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं न मे द्वेषरागौ न मे लोभमोहौ मदो नैव मे नैव मात्सर्यभावः न धर्मो न चार्थो न कामो न मोक्षः चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न मन्त्रो न तीर्थो न वेदा न यज्ञः अहं भोजनं नैव भोज्यं न भोक्ता चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं न मे मृत्युशङ्का न मे जातिभेदः पिता नैव मे नैव माता न जन्म न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिष्यः चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहम् अहं निर्विकल्पो निराकाररूपो विभुर्व्याप्य सर्वत्र सर्वेन्द्रियाणां सदा मे समत्वं न मुक्तिर्न बन्धः चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहम् साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। In these modern times, a place which is supposed to be a holy place becomes the most unholy place. It's such a topsy-turvy condition these days. And when we are trying to establish something very fundamental, it's like a little seedling that has to come out of the stones. It has to fight lots of things, so we have to keep our brains intact and be sensible about everything and try to see what we can achieve through our patience and understanding. It's very important. Today I think is a very great day for all of us, because this place is the place of Virat, of Sri Vithala. It's the place where Sri Vithala appeared to a devoted son, and when he asked him that you better stand on a break, he stood there. And they say that he stood there waiting. Some people say that the statues that we see came out of the Mother Earth on this sand. And that's what Pundarikaksh carried, saying that these are the ones who came to see me and my parents. I was busy with them. So they are standing on the same brick which I threw. Now the whole story has to be taken in a very
sensible way with a common sense in it, that God Himself is capable of all kinds of miracles. We who are created by God are doing some things which look miraculous. Say, if you take about 100-year-old situation of this world, we can say that today we are seeing many things which could be miraculous. 100 years back, nobody could have thought that we could have all these arrangements done here in such a far-fetched places. But all these miracles come from the power of God. So, we are the creator of that wee bit, very wee bit of that miracle. So, all the miracles of God cannot be explained and should not be explained. They are beyond our minds. And to make people feel the presence of God, God can do anything. He can move into all the 3 dimensions and also in the 4th dimension. He can do whatever He feels like. That's what you have seen now in your everyday to day life. How many miracles take place to all of you. And you can't understand how it works out. Even it works out on things which are not living. And people are quite amazed how these things happen. So we have to believe now, after seeing all this ourselves, that He is God. And He can do anything that He feels like. And we are nothing. We are nothing. There should be no rationality about it, of understanding God's miracles. How can it be? How could it be? You can't explain. Only when you achieve that state of mind, where you believe through your experiences that God is all powerful. It's very difficult. This concept is very difficult because we are limited people. We have limited powers. We cannot understand how God could be all powerful because we haven't got the capacity. So, this God, who is our creator, who is our preserver, the one who desired that we should exist, who is our existence itself, is an all-powerful God. All-powerful. He can do whatever He likes with you. He can create another world. He can destroy this world. It's only if He has to desire. My idea of coming to Pandharpur for Shiv Puja was this, that Shiva represents the spirit. And the spirit is residing in all of you, in your hearts. The seat of Sadashiva is on top of your head, but is reflected in your heart. Now your brain is the Vittala. So to bring spirit to your brain means enlightenment of your brain. Enlightenment of your brain means the limited capacity of your brain has to become unlimited in its
capacity to realize God. I will not use the word understand, but to realize God. How powerful He is, how miraculous He is, how great He is. The another is that the brain of man can create, of course, out of the dead. But when the spirit comes into brain, then you create living things, living work of Kundalini. Even the dead start behaving like living because you touch the spirit in the dead. Like the nucleus inside every atom or a molecule has the spirit of that molecule. And if you become your spirit, we can say the brain of a molecule or an atom is like the nucleus, body of the nucleus. But the one that controls the nucleus is the spirit that resides within the nucleus. So now you have got the attention or the body, the whole body of the atom, then the nucleus, and inside the nucleus is the spirit. In the same way, we have this body, the attention of the body. And then we have the nucleus is the brain. And the spirit is in the heart. So the brain is controlled through the spirit. How? That around the heart there are 7 auras. Which can be multiplied into any number. 7 raised to power 1600, which are the ones which watch the 7 chakras raised to power 16,000, sorry. Now this spirit is watching through this aura. Watching, I am again saying watching. Through this aura. Can you sit down? Can you sit down? I think would be better. There's no need to bother once you have put it up. This aura is watching the behavior of your 7 centers in your brain. Is also watching all the nerves that are working in the brain. Watching again. But when you bring the spirit into your brain, then you go 2 steps ahead. Because when your Kundalini rises, she touches the Sadashiva
and Sadashiva informs the spirit. Informs in the sense reflects in the spirit. So that's the first state where the watching auras start communicating to your different chakras in the brain and integrating it. But when you bring your spirit to your brain, this is the second state. Then you really become self-realized in the full way. In the full way. Because then yourself, that is the spirit, becomes your brain. Action is very dynamic. It opens then the fifth dimension in the human being. First, when you become realized, collectively conscious, and start raising the Kundalini, you cross the fourth dimension. But when your spirit comes into your brain, then you become the fifth dimension, means you become the doer. Our brain now, for example, says, all right, lift this thing up. So you touch it with your hand, you lift it up. You are the doer. But when the brain becomes the spirit is the doer. And when spirit is the doer, then you become a complete Shiva, self-realized. In that state, if you get angry, you are not attached. You are not an attached person to anything whatsoever. If you possess anything, you are not attached. You cannot attach because spirit is detachment. It's complete detachment. You don't bother about any attachments whatsoever. Even for a second you are not attached. Now, I would say, to understand the detachment of spirit, we should study ourselves very well, clearly. How are we attached? We are attached, firstly, by our brain. Mostly by our brain. Because all our conditionings are in our brain and all our ego is also in our brain. So all emotional attachments are through our brain and all our egoistical attachments also are through our brain. That's why it is said that after realization one must try to practice the Shiva Tattva by practicing detachment. जरा मला शाल दे. तसं शिवाची फार थंड असणार सगळं. Now, how do you practice this detachment? सगळ्यांना इंग्लिश समजतंय ना थोडं थोडं? Because we get attached to something, of course through our brain, but through our attention. So we try to do what we call Chitta Nirodh, is to control your attention. Where is it going? In the practice of Sahaja Yoga, if you have to rise higher, you have to improve your own instrument and not the instrument of others. This is one thing one should know. For definite.
Now you just watch your attention, where is it going? Watch yourself. As soon as you start watching yourself, your attention, you will become more identified with your spirit. Because if you have to watch your attention, you have to be your spirit. Otherwise, how will you watch it? So now see, where is your attention going? First, the attachment is in all gross ways to your body. So we see Shiva, there is no attachment to his body. He sleeps anywhere. He goes to the cemeteries and he sleeps there. Because he's not attached, he can never be caught up by any booths or anything, nothing of the kind. He's detached. The detachment is to be watched and seen through your own attachments. Now, because you are realized souls, not yet, the spirit has not come into your brain, of course, but still you are realized souls. So what you can do is at least to watch your attention, you can do that. You can watch your attention very clearly by seeing where your attention is going. And then controlling your attention also you can do. Very simple. To control your attention, you have to just remove your attention from this to that. Try to change your priorities. All this has to be done now, after realization, a complete detachment. So the body demands comfort. Try to make body uncomfortable a little bit. Try. What you think it to be comfortable, try to make it little uncomfortable. That's why people went to Himalayas. See, coming to this place itself has caused us a lot of problems. But going to Himalayas, you can imagine. So after realization, they used to take their body to Himalayas. All right, go through all this. Let's see how you act. So what you call the penance side starts now. In a way, it's a penance which you can do very easily because now you are realized souls. With enjoyment, little. Try to make this body. For Shiva, it doesn't matter whether he is in a cemetery or in his own Kailasha or anywhere. Where is your attention is, you see. That your human attention is hopelessly bad. Very entangled nonsense it is. We did this because of this. There's an explanation. Or others have to give an explanation. No explanation is needed to be given or to be accepted or to be asked for. No explanation. To exist without explanation is the best way. In a simple Hindi language, jaise rakhahu taise hi rahu. Whichever way you keep me, I'll remain in that state. And I'll enjoy. Further in this poem, Kabira says, if you make me go on an elephant, means the royal conveyance, I'll go. If you make me walk, I'll walk. Jaise rakhahu taise hi rahu. So no reaction on that point. No reaction. First no explanation, no reaction. Now, second is about food. So that's the first seeking human
beings had as animals. No attention on food. Whether you have salt or not, whether you have this or that, no attention on food. Actually, you should not remember what you ate this morning. But we think as to what we are going to eat tomorrow. We consume food not for running this body, but for sort of a more satisfaction of tongue pleasures. Once you start understanding that pleasure is a sign of gross attention, any kind of pleasure is a very gross sensationalization. Sensations. Very gross it is. But when I say no pleasures means, doesn't mean that you should become serious people and people of sort of as if somebody is dead in your family. But you should be like Shiva. So detached. She came on a bull which was running very fast to get married. And was sitting on a bull with 2 feet like this, you see. And the bull is running fast and he's holding the bull. The feet like this. And he's coming for his wedding. And with him are coming people with one eye, without noses, all kinds of funny people coming with him. And his wife feeling quite embarrassed at the nonsensical things people are talking about Shiva. He's not bothered. What's his reputation would be this thing. But that doesn't mean that you become hippies. You see, this the problem is that once you start thinking like that, you become hippies. Many people believe that if you try to behave like Shiva, you become Shiva. Many believe that way. That if you take ganja, you become Shiva, because Shiva used to take ganja, because he was consuming all that to finish off from this world. For what does it matter whether it's a ganja or anything? Give him anything, he'll never get drunk. No question. He's consuming all that. Or they think if they live like Shiva, the way he was detached about things, least bothered about his appearances. What appearance Shiva needs is that whatever he appears as is beauty. He doesn't need anything to be done. So, attachment to anything is ugliness. It's ugliness. It's nonsense. ஜெய் மாதாஜி, இன்னையினுடைய மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய்
எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், தங்களின் அன்பை நாங்கள் பரிபூரணமாக உணர்வதற்கு அனுமதி அளித்ததற்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் ஸ்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.